கப்பலை 2 பகுதிகளாக பிரிச்சது. இதுதான் பல ஆண்டுகளாக நம்பப்பட்ட விஷயம். ஆனா சோனார் ஸ்கேனிங்ல தயாரிக்கப்பட்ட 3D மாடல் மூலமா ஆராய்ச்சியாளர்களுக்கு வேற கதை கிடைச்சது. அது என்னன்னா, டைட்டானிக் கப்பல்ல இருந்த பொருட்கள் எல்லாம் கடலுக்கு அடியில சிதறியபடி கிடந்தது. காஃபி கப்ஸ், டின்னர் பிளேட், மேசை, பெஞ்சுகள் மற்றும் மக்களின் தனிப்பட்ட உடைமைகள் உட்பட பல பொருட்கள் வெளியில் இருந்தது. 90% பொருட்கள் ஸ்டாண்ட்குள்ள இருந்து விழுந்ததுதான். சுமார் 3.2 கிலோமீட்டர் பரப்பளவுல 10,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த இடத்தை சுத்தி கிடந்தது. ஒருவேளை கப்பலோட ஸ்டாண்ட் கப்பல் மூழ்கும் போது அதாவது முன்பகுதியில இருந்து பிரிஞ்சதா இந்த சிதறிய பொருட்கள் எல்லாம் 3.2 கிலோமீட்டர் பரப்பளவுல இல்லாம இன்னும் பெரிய பகுதியில சிதறடிக்கப்பட்டிருக்கும். கப்பல் முழுவதுமா மூழ்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாண்ட் கப்பல் முன்பகுதியில இருந்து உடஞ்சிருந்தாலும் அது கப்பலோட ஆழமான தரைக்கு போறதுக்கு கொஞ்ச தூரத்துல தான் கப்பல் முன்பகுதி முழுமையா உடஞ்சிருக்குன்னு நிபுணர்கள் நம்புறாங்க. ஸ்டாண்ட் அதாவது பின்பகுதி சுத்திக்கிட்டே விழுந்ததுனால மட்டும்தான் இந்த